அதே மாதிரி இந்த ஸ்டேஜ் 3னுடைய டாப் வியூ ஓகே, இந்த பாயிண்ட் எண்டு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். எது அப்படின்னா இந்த R2 S2 இது இந்த 2 பாயிண்ட்டுக்கும் வெர்டிக்கல் லைன் கிடையாது. கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த எண்டில் முடியும். ரைட்டுங்களா? எண்டு பாயிண்ட் இது ரெண்டும். இங்கேயும் பாருங்கள், ஸ்டேஜ் 2னுடைய டாப் வியூ பாருங்கள், இதுக்கு நோ வெர்டிக்கல் லைன். இது ரெண்டும் எண்டு. ரைட்டுங்களா? அப்போ இந்த எண்டு வேணுங்கிறப்ப ஓகே, இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஓகேங்களா, அதை எடுத்து இந்த சென்டர் பாயிண்ட்டு ஸ்டேஜ் 3னுடைய டாப்பினுடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த எண்டை கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு S2வும் அதே அளவு வச்சு இதை சென்டராக வச்சு இந்த எண்டு கட் பண்ணுறப்ப லெஃப்ட் ஹேண்ட் கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு R2வும் கிடைக்கும். ஓகே, இதுக்கு வெர்டிக்கல் லைன் வராது, ஒன்லி எண்ட். ஏன்னா இது வந்து எண்டு பாயிண்ட்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரிமைனிங் லைன் எல்லாத்துக்குமே வெர்டிக்கல் லைன் வரும். பாருங்கள், எல்லாத்துலேயுமே இருக்குது பாருங்கள், இங்கேயும் பாருங்கள். ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம், ஸ்டேஜ் 3னுடைய டாப் வியூ அப்படிங்கிறது ஓகே கரஸ்பாண்டிங் விபி இன்க்ளினேஷனுக்கு அப்படியே இந்த ஸ்டேஜ் 2னுடைய டாப் வியூவை பேஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் அடுத்ததாக நம்ம இந்த ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ, அதாவது ஸ்டேஜ் 3னுடைய ஃப்ரண்ட் வியூ கம்ப்ளீட் பண்ணணும். அது அஸ் யூசுவல் என்ன சார் அப்படின்னோன்னா, இந்த ஸ்டேஜ் 3னுடைய டாப் வியூ ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் வெர்டிக்கல் லைனை வரைகிறோம். ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி ஸ்டேஜ் 2னுடைய ஃப்ரண்ட் வியூ ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா, கரஸ்பாண்டிங் ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சி ஓகே இந்த வெர்டிக்கல் ஹரிசாண்டல் லைன் ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட்டை ஓகே நோட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா ஓகே P2 டேஷ் A2 டேஷ் ஓகே 7 2 டேஷ் S2 டேஷ் 6 2 டேஷ் 5 2 டேஷ் Q2 டேஷ் 4 2 டேஷ் 3 2 டேஷ் R2 டேஷ் 2 2 டேஷ் 1 2 டேஷ் இதை பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுறோம். ஓகே, தென் கிடைச்ச இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஸ்மூத்தாக அப்படியே ஜாயின் பண்ணுறப்ப நம்மளுக்கு தேவையான ஓகே ஸ்டேஜ் 3னுடைய ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ நம்மளுக்கு கிடச்சிரும். ரைட்டுங்களா? இந்த கர்வு எல்லாமே இணைக்கிறப்ப ஸ்மூத்தாக இருக்கணும், ஒரே யூனிஃபார்ம் திக்காக இருக்கணும், ஜாயின் பண்ணுறது தெரியக்கூடாது, அது மாதிரி ஸ்மூத்தாக வரையணும். ஓகே, இதோட நம்மளுக்கு வந்து சம் ஓவர். இனிமேல் நான் ஜென்ரலாக உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன், அதை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பென்சில் யூஸிங் ஓகே, உங்களுக்கு இந்த 3 ஸ்டேஜ் கிடைக்கிற வரைக்கும் ஓகே லைட்டாக 2H பென்சிலில் வரைங்க. உங்களுக்கு ஃபைனல் ஷேப் கிடைச்சதும் ஓகே மைக்ரோ டிப் பென்சிலை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா RHB பென்சில் தேவையான ஷேப்பை டார்க் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தேவையானதாக ஸ்டேஜ் 1னுடைய டாப் அண்ட் ஃப்ரண்ட், அதுமாதிரி ஸ்டேஜ் 2னுடைய டாப் அண்ட் ஃப்ரண்ட், ஸ்டேஜ் 3னுடைய டாப் அண்ட் ஃப்ரண்ட், தென் அப்புறம் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், டைமென்ஷன், எஸ்பெஷலி டைமென்ஷனில் 1000 மார்க், இதெல்லாம் டார்க்காக இருக்கணும். ஓகே, பென்சில் யூஸிங் பக்காவாக இருந்தால் தான் உங்களுக்கு ட்ராயிங் வந்து சரியான அளவுலையும் அழகாகவும் இருக்கும். ஓகே, அதே மாதிரி தேவையில்லாத லைன்ஸை எரேஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒரு ட்ராயிங்கில் எது டார்க் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த புக்கை பார்த்தீங்கன்னாலே உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும். அப்போ புக்கில் எந்த ட்ராயிங்கில் டார்க்காக இருக்கோ, எதெல்லாம் டார்க்காக இருக்கோ அதெல்லாம் வந்து HB பென்சில், எதெல்லாம் லைட்டாக இருக்கோ அதெல்லாம் 2H பென்சில். இதுதான் சிம்பிள் ஒரு டிப்ஸு. ஓகே, இந்த சம்மு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். மறுபடியும் நம்ம இன்னொரு லெக்சரில் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.